30 வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சத்தம் இல்லாமல் மாறிடுது. அதுக்கு முன்னாடி நம்ம சிரித்தது ஜாஸ்தி, கனவுகள் பெரியது, நம்பிக்கை எழுத வந்தது. ஆனால் இப்போது சிரிப்பு குறைஞ்சிருக்கு, பேச்சு குறைஞ்சிருக்கு, மனசில் இருக்கிறது வெளியே சொல்லவே முடியாமல் போயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கும் நடக்குதா? 25 வயசுக்கு முன்னாடி நம்ம தோல்வி அடைஞ்சால் கூட பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் 30க்கு அப்புறம் அதே தோல்வி வந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ தான் புரியுது, இந்த உலகத்தில் நம்ம பிரச்சனை நமக்கு தான் பெருசு, மற்றவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த நாம் எப்போதுமே நம்ம ஆசையை விட நம்ம பொறுப்பை முதல்ல வச்சுருப்போம். நமக்கு பிடிச்சதை வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டு செலவு, லோன், இஎம்ஐ எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசை அமைதியாக ஒரு மூலையிலேயே உட்காந்துரும், யாருக்குமே தெரியாமல். சில நேரம் நம்ம கஷ்டத்தை யாருக்காவது சொல்லலாம்னு தோணும், ஆனால் ஃபோன் எடுத்து யாருக்கும் கால் பண்ண தோணாது. ஏன்னா நம்ம கஷ்டம் சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதுக்கு பதிலாக பரவாயில்லன்னு நம்மளே நம்ம மனசுக்கு சொல்லிக்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கை சைலண்ட்டாக மாறுற முதல் காரணம். சம்பளம் வருது ஆனால் மனசு சந்தோஷமாக இல்லை. வேலை இருக்குது ஆனால் பீஸ் இல்லை. ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சா ரிஸ்க், பயம். சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் ஸ்டக்கான ஃபீலிங். இந்த நடுவில் சிக்கிட்டு தான் நம்மளை மாதிரி நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதுக்கு நேம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெளியே எல்லாருக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக தான் தெரியும். ஆனால் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ளே ஓடும், நம்ம சரியான வழியில் தான் போயிட்டு இருக்கோமா? இந்த கேள்விக்கு கிளியர் ஆன்சர் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அந்த கேள்வியோட வாழ கற்றுக்கிறோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுப்போம், எல்லாருக்கும் நம்மள மாதிரி டைம் இருக்காது, நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க யாரும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்னு. அது ராங் இல்லை, அது ரியாலிட்டி. அந்த நாளில் இருந்து தான் நம்ம செல்ஃப் டிபெண்ட்டாக மாறுறோம், அமைதியாக ஆனால் உறுதியாக. இது நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணினா அது நீங்கள் பலவீனன்னு அர்த்தம் இல்லை, அது நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். சத்தம் இல்லாமல் வாழ்கிறவங்க தோற்று போனவங்க இல்லை, அவங்க வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஆரம்பித்தவங்க. இந்த பாட்காஸ்ட் உங்கள் மனசில் ஏதாவது டச் பண்ணினா நீங்கள் தனியாக இல்லை. இந்த மாதிரி உண்மையான வாழ்க்கையை பேசுகிற பாட்காஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு ரியாலிட்டியோடு சந்திப்போம்.